ஹலோ ஹலோ. ஸோ இன்னைக்கும் பெயிண்ட் ஓவரோட வந்திருக்கிறோம். இன்னைக்கும் அதே மாதிரி எங்களோட ஓல்டு ஆர்ட் ஒர்க்ஸ் போட்டு அப்படியே மறந்துட்டேன். ஓல்டு ஆர்ட் ஒர்க்ஸ் எடுத்து அதை பெயிண்ட் ஓவர் பண்ணி அண்ட் ட்ரை டு இம்ப்ரோவைஸ் தி ஆர்ட் ஒர்க். அதே தான். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஓவருக்குள்ள போகலாம். ஓ உங்களுக்காக இதுல பார்த்தோம்னா வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அதுதான். லைக் டிரான்சிஷன் இருக்கும் இல்லையா, அப்போ வேல்யூ ஒரு இதுல இருந்து இன்னொரு இது போகிறப்ப அந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்சிஷன் ஆகணும். லைக் ஷார்ப் எட்ஜஸ்னா டக்குன்னு டிரான்சிஷன் ஆகிடும், சாஃப்ட் எட்ஜ்னா கொஞ்சம் ஸ்லோவா டிரான்சிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம்னா சாஃப்ட் எட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துலயும் டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு. லைக் இங்கேயே லைட் இருக்கு, இங்கே டக்குன்னு ரொம்ப டார்க்கு அந்த மாதிரி வந்துருது. இங்கேயாவது பிளேன் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. அண்ட் அந்த லிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் லைட்டும் ரொம்ப ஷேடோ ஃபேமிலி உள்ள போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணியிருப்பேன், பார்க்கலாம். ஸோ அந்த லைட்டுக்கும் ஷேடோக்கும் அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? கம்மியாக இருக்கு. அண்ட் அந்த போட்டிருக்கிற இடத்துலையும் கிராஜுவலா இதாகல, எல்லாமே டக் டக் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. நடுவில் அந்த மிட் மர்ஜன் காணும். சில வேல்யூ அப்ளிகேஷன்லாம் வந்து அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். முதல்ல வந்து ஒரு மிட் ஒன்று கொண்டு வந்துட்டேன். அதே டெக்னிக் தான். ஒரு காமன் கிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டு அங்க வந்து ஸ்கல் பண்ணிருப்பேன். இதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே ஜாலியா சார்கோல் பிரஷ் எடுத்து அந்த சார்கோல்ல வரைஞ்ச மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமா, பிளாக் அண்ட் ஒயிட்னா அது ஒரு ஜாலி. கலர்ஸ்ல பண்றதை விட வேல்யூஸ்ல பண்றப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பர்சனலா ஜாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும், ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. அதுவும் ரெஃபரன்ஸ் இருக்குன்றப்ப அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன செய்யணும்? ஸோ இது வரைக்கும் இதில் தான் போட்டிருப்பேன். அந்த ஐடியா தோணலை. இதுக்கப்புறம் வேல்யூ ப்ரஷ் ஒன்று இருக்குது, அதை வச்சு ஜாலியாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஹைலைட் தான் கொண்டு வந்திருக்கேன் மூக்கில். அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் அக்ளூஷன் 2 எக்ஸ்ட்ரீமையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் இருக்கிற டிரான்சிஷன்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஸ்லோவாக ஸ்கல் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து கிராஜுவலாக கொண்டு வந்திருப்பேன் வேல்யூஸை. ஸோ இந்த ப்ரிட்டி மச் அவ்வளோதான் பண்ணியிருப்பேன். அது பெருசாக டேக் ஆனன்னு என்னன்னு சொல்கிறோம்னா, ஒரு இப்போ வேல்யூவாக பெயிண்ட் பண்ணுறப்பையோ இல்லை இதுவாக ஷேப்பாக பெயிண்ட் பண்ணுறப்பையோ லைன்ஸை தவிர்க்கிற இடத்துல வந்து லைன்ஸ் போடாமல் ஷேப்ஸா பெயிண்ட் பண்ணணும். சுத்தி சுத்தி அதே தான் சொல்றேன். ஷேப்ஸா பெயிண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஜஸ்ட் டைரக்டா லைன் இல்ல இது மாதிரி இல்லாம பேரலாவும் வச்சுக்க கூடாது ஷேப்ஸ். ஓகே, இங்கேயும் நான் பாக்ஸ் போடுறேன், கீழேயும் பாக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற ஷேப் மாதிரி இல்லாம ஆமா, இங்க ஒரு ஷேப் போடுறீங்களா, கீழே வேற ஷேப் போடுங்க. ஸோ ஹைலைட்டு அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஸ்ட்ரோக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேண்டமா டைரக்ஷன்ஸ் வந்து ரேண்டமா இருக்காது. அந்த ஃபார்மை வந்து ரேப் பண்ண மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோவோட டைரக்ஷன் மஞ்சள் பூசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இது இப்படி பேகோட இந்த ஃப்ளோ இப்படி தான் வரும். இந்த இது ஃபேஷியல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோ இப்படி ஒரு ஃப்ளோ போட்டு இப்படி ஒரு ஃப்ளோ, அது மாதிரி தான் அந்த இதில் ரன் ஆகணும். இந்த இது கீழே வரப்ப அந்த ரவுண்டு இது போகிறப்ப அதில் ரன் ஆகுற மாதிரி போட்டோம்னா அந்த ஃப்ளோனஸ் அதுவே கொடுத்துரும். அந்த ஃபார்ம் சேஞ்சஸ் இதெல்லாம் போடுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அண்ட் அந்த ஃப்ளோ நீங்கள் சொன்ன மாதிரி வேல்யூ ஃப்ளோவும் ஈஸியாக வந்துடும். அந்த ஹார்ஷான இது இருக்காது. ஸோ இதுலேயுமே வந்து போர்ட்ரேட்னு வரப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் தான் மோஸ்ட்டாக ஹைலைட்டாக இருக்கும். இதில் எப்படி பண்ணியிருக்கீங்க நான் பார்க்குறேன்னா, கான்ட்ராஸ்ட் அங்கே அதிகமாக இருக்குது. கரெக்டாக கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி கண் அங்கே தான் போகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஆமாம். ஸோ ஹேருமே வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ஸ்ட்ரீக்காக இருந்திருக்கும். ஒயிட் லைன்ஸ்ல ஸ்ட்ரீக்கா சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸா. இதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ ப்ரஷ்ஷை திக்கா வச்சு அப்படியே போட்டோம்னா பேரலல் லைன்ஸா தான் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து என்ன சொல்ல, அது இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும். ரொம்ப என்ன சொல்ல, ரிப்பீட்டடா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடா அந்த மாதிரி இன்ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிக்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து
நான் கொஞ்சம் வேரிடான ஸ்ட்ரோக்ஸ் அதே வந்து ஷேப் மாதிரி பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த ஏபெக்ஸ் ஹேரோட ஏபெக்ஸ் வர இடத்துல மட்டும் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணேன். அண்ட் டைரக்ஷன்ஸுமே லைக் எங்கெல்லாம் மாற்ற முடியுதோ அங்கெல்லாம் மாற்றி இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெட்டை டில்ட் பண்ணியிருக்கிறதால ஹெட்டோட பேக்குமே தெரியும். ஸோ அதோட ஹைட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அதே டெக்ஸ்சர் ப்ரஷ் வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரீக்காக நான் ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணல. அந்த ஸ்மோக்கியாக தான் அந்த சார்கோலில் பண்ணுறப்போ ஒரு ஸ்மோக்கியாக வரும் தெரியும். அந்த எஃபெக்ட்டுக்கு தான் போயிருப்பேன். இந்த இடம்லாம் ஜஸ்ட் அந்த சிலுவேட்டை ரிஃபைன் பண்ணுறேன். இப்போ இங்கே லைட்டாக போட்டிருக்கேன் இல்லையா அந்த ஸ்ட்ரோக்கு. அப்போ அங்கே வந்து எப்படி ரீட் ஆகும்னா நிறைய ஹேர் வந்து பின்னாடி இருக்கு, குட்டி ஹேர் நிறைய ஹேர் வந்து பின்னாடி இருக்கு, கொத்தா இல்லை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி பறக்கிற முடியெல்லாம் தனியாக வரும். ஸோ பிரிட்டி மச் தட்ஸ் இட். கடைசி சின்ன சின்ன ரிஃபைன் மறுபடியும் அவரே தெரியாமல் போடுவாங்க போயிருப்பேன். ஷேப்ஸு ஃபார்ம்ஸ் தான் திருப்பி ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் அந்த நெக்கில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரேண்டமாக போட்டிருப்பேன். அகைன் இல்லை ஃபார்ம் ரேப் ஆகணும் அப்படின்ட்டு டக்கு ஞாபகம் அதையே மாற்றிருப்பேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க ப்ளீஸிங்காக இருக்குது. அது பார்க்கும்போது ஏதோ மூஞ்சில் அடிக்கிற ரொம்ப இதுவாகவும் சொல்ல முடியாது. பட் அந்த ஹார்ஷ்னஸ் தெரியுது. ரீடபிள். இப்போ இங்கே வந்து கண்ணு தேடுது இல்லையா, எங்கேருந்து எப்படி போகணும் இல்லை முதல்ல எதை பார்க்கணும். ஆமாம், இதில் வந்து அது ரொம்ப அந்த இடத்துல கஷ்டப்படாது. அதுதான் மாஸ்டர். நெக்ஸ்ட் அடுத்த பெயிண்ட் ஓவர் போகலாம். இந்த டைகர் என்னடி இது? இதுல வந்து இந்த டைகரோட ஃபேஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஒரு சாவேஜ் அனிமல் மாதிரி ஃபேஸ், அந்த ரத்தம் இதெல்லாம் சொட்டுற மாதிரி அக்ரெசிவா இருந்தது. பட் இதோட போசிங் பார்த்தோம்னா அந்த சம்பள வர மசில் டாக் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாம அதோட ஃபேஸுக்கு அந்த இதுக்கு அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் தரணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த டைலாக் பண்ணுவாங்க, என்ன மூஞ்சி மட்டும் வேலை செய்யுது மத்தவங்களாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி ஃபேஸ்ல மட்டும் காலெல்லாம் தனித்தனியா கலட்டி இருப்பேன். ரெண்டு காலையோ கையோ நல்லா கலட்டி கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். சரி, தலையும் கொஞ்சம் ரொம்ப வெளில வந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இப்படி லான்ச் ஆகுற இது மாதிரி போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தலையை இறக்குனேன் கீழே. வாலோட சைஸுமே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் ஃபிகரே வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி, வால் பெருசாக இருக்கிறதால இது வந்து ஷார்ட்டான கேரக்டர் இல்லை டைனியான கேரக்டர் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுச்சு. பட் இது கொடுத்த வைப் வந்து பெரிய மேக்னிஃபிசன்ட்டாக இருக்கிற ஒரு சாவேஜ் அனிமல் மாதிரி தான் கொடுக்குது. ஸோ அந்த வாலையும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்ட ப்ரொபோர்ஷன்ஸை. ஸோ புலி தான் போட்டிருக்காங்க முதல்ல. அந்த புலியோட இது நான் போக ட்ரை பண்ணலை, ஏன்னா டைம் கம்மியாக இருந்ததுன்றதால. ஸோ வந்த ஃப்ளோலயே போனதால அது ஒரு சொட்ட நாய் மாதிரி. ஸோ ஃபேஸை கண்டுக்காதீங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து போசிங் அண்ட் அதர் ப்ரொபோஷனல் டீடைல்ஸ் தான். ஃபேஸுமே வந்து இதில் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இதுவாக இல்லை. ஏன்னா அவங்க வரைஞ்சிருந்தது அப்படிதான் இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் மாற்றிருக்கீங்க. வேற ஒன்றும் ஐ வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணிப்போம். அதில் வந்து ரவுண்டாக இருக்கும். ஆமாம், நார்மலாக கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் அண்ட் அந்த ஆங்கர் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருப்பேன். அக்ரெசிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாடியும் இது பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் அவ்வளோதான் இருக்கும். இது 40 minutes நான் ஆச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த பெயிண்ட் ஓவர். அதான் ஆளு பார்க்க சேவல் மாதிரி இருக்கான், குரல் கோழி மாதிரி இருக்குங்கிற மாதிரி. ஃபேஸ் நல்லா அக்ரெசிவாக இருக்கு, போஸ் வந்து அட்டென்ஷன் நினைக்கிற அப்படி. சேவல் கோழிலாம் இல்லை, சொட்ட நாய். ஏர்நத்தி நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். பிஃபோர், இது ஆஃப்டர். நல்லா இருக்கு அந்த மூமெண்ட்.
3 வாட்டி இன்னும் 2 வாட்டி பண்ணுங்க, நல்லா இருக்கு. மாஸ்டர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெயிண்ட் ஓவர் போலாம். வீடியோ இது லாஸ்ட்ல இருக்கு. இன்னும் ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, ஃபார்ம்ஸ் அகைன் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருந்தது. அண்ட் அந்த டார்க் டோன்ஸ்லாம் வந்து அன்சாச்சுரேட்டடா, மட்டியா, சேச்சுரேஷன் கம்மியா, அதனால மட்டியா ஆயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபேஸ் அந்த ஹெட்டுமே வந்து கிரேனியன் ஷேப் தாண்டி போற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. அண்ட் ஹேருமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இங்க இருந்து இப்படி அந்த பழைய படம் அறுக்காணி. வேற எதுவும் ஒரு விஜய் டிவில ஒரு சீரியல் ஒன்று போடுவான், அதுல அப்படிதான் வரும். அப்படியா? அதுதான் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். முதல்ல ஒரு மேப்பிங் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதுதான் நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பண்ணது, அதனால மேப் பண்ணியிருப்பேன். மற்றதெல்லாம் ஃப்ளோல அடிச்சு விட்டுருப்பேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேப்பிங் இதுக்கு மேல ரொம்ப பார்க்க முடியாது, நீங்க அசிம் பண்ணிக்கலாம். தலைகீழாலாம் குதிப்பேன். அப்படி இல்லை, லைக் மேப்பிங் அந்த மீதி இருந்ததுக்கெல்லாம் பெருசா தேவைப்படலைன்னு நினைக்கிறேன். வந்துடும்ன்றதுனால அது பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய அனாட்டமிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மேப் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். சேம் லிக்விடிஃபை ரொம்ப நல்ல பையன். கொடூரமாக தான் இருந்தது. அதை வந்து போக போக ரிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹார்ஷ்னஸை குறைக்க அகைன் சாஃப்ட் ப்ரஷ் வச்சு மேலே ஒரு கிளேஸ் பண்ணி விட்டேன். அங்கேருந்து சாஃப்ட் ப்ரஷ்லேயே வேல்யூ அண்ட் ஃபார்ம் சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அவர் பேர் என்னது? இவன்லி நினைக்கிறேன். இவான்லியா? ஓகே, இருக்கலாம், இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஸோ ஹார்ஷ்னஸ் குறைச்சி அதிலே கொண்டு வந்து ஆமாம் கரெக்டு, எங்கே ஆடேஜ் வேணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆம்பியன்ட் அக்ளூஷனு இதெல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சேச்சுரேட்டட், இந்த வாட்டி கொஞ்சம் சேச்சுரேட்டட் டோனை யூஸ் பண்ணேன். ரொம்ப அன்சாச்சுரேட்டட் டோன் போயிட்டோம்னா பார்க்க மாட்டியாயிடும். அண்டு அந்த ஹியூவோட இது சேஞ்சஸுமே பண்ணணும் நம்ம. இப்போ லைட்டு வந்து வார்மர் லைட்டு, ஷேடோக்கு வார்மர் லைட்டாக இருக்குது, ஸ்கின்னு எல்லோவிஷாக இருக்குன்னா, அதான் லைட் வந்து எல்லோவிஷாக இருக்குன்னா சொன்ன மாதிரி ஷேடோ வந்து இதுவாக தான் இருக்கும், கோல்டராக தான் இருக்கும். கோல்டர்னா ரெட்டிஷாவோ பிங்கிஷாவோ அந்த மாதிரி. எல்லோவுக்கு ரெட்டு கோல்டு தான். ஆமாம். ஸோ கம்பேரிசனில் தான் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எல்லோலேயே நம்ம சேச்சுரேட்டடாக போட்டால் கூட அது மடியாக தான் இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து கொஞ்சம் ஹியூ ஷிஃப்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் கொஞ்சம் ஃபார்ம்ஸ் எல்லாம் வர அந்த ஹைலைட்டு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம இது போட்டு லாசோ டூல் போட்டு கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருப்பேன். அந்த நெக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நிறைய ஃபார்ம் அங்கதான் டீடைல் கொடுக்க போய் அங்க ஃபோக்கஸ் அங்கதான் தெரிஞ்ச மாதிரி. நெக்குக்கு மட்டும் தனியா எக்ஸசைஸ் என்ன அவ்வளவு மசில் தான் இருக்கீங்க. சிலோட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சாஃப்ட் எட்ஜ் போட்டதால. அண்ட் பிரிட்டி மச் இப்போ எல்லோ லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். முதல்ல வந்து கொஞ்சம் சேம் இதுவா அடிச்சிட்டதால ஒரே சாஃப்ட் ப்ரஷ்ஷா வச்சு மிட் டோன் அடிச்சிட்டதால ஃபுல்லாவே ஒரே ஃபிளாட் டோன் மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னதான் வேல்யூ டார்க் ஆக்கி கொண்டு வந்தாலும் அது மாறல, மாறிச்சு. பட் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ லைட் போட ஆரம்பிச்சேன், ஹியூ சேஞ்ச் பண்ணி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி. இங்க பார்த்தீங்கன்னா அங்க அப்படியே எல்லோக்கு போகும் அந்த லைட் போடுறப்ப. ஸோ அது பண்ணியிருப்பேன். அண்ட் அகெயின் அந்த இதுலேருந்து வேல்யூ ஸ்கல்ப் பண்ணியிருக்கேன் நெக்கில். அவ்வளோ மசில் இருக்குன்னு தெரியல, பட் அவங்க ஹெட்டை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கனால தெரியுது இருக்கலாம். என்ன கழுத்துல மட்டும் ஸ்டெராய்டு வச்சு கட்டிருப்பாங்க. மைட்டிஸ் எங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படி போட்டுருக்காங்க. ஆமா, அவங்களும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்குலாம். நெக்கு ஹேண்ட் பெயிண்ட் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நான் ஓடிட்டேன். சாரி சாம். அண்ட் ஹேர்லயுமே அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஃபேஸ் எப்படி ஃபிளிப் பண்ற மாதிரி மூமெண்ட்ல போட்டிருக்கேன்.
அண்ட் அந்த அதனா ஐ ஏரியாவில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபேஸில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா ரெஃபரன்ஸில் ஃபோக்கஸ்டாக இல்லை. அண்ட் இதில் பண்ணியிருக்கவங்களுமே பாடி தான் ஃபோக்கஸ் பண்ணி வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபுமே வந்து பாடியை ஃபோக்கஸாக வச்சு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னுமே அந்த எல்லோ அண்ட் ரெட் டோன்ஸை வந்து இன்னும் புஷ் பண்ண, அந்த கேப் புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். மல்டிப்ளை லேயர் வச்சு கீழே இன்னும் கொஞ்சம் டார்க்கராக ஆக்கியிருப்பேன். எங்கே வேணுமோ அங்கே மட்டும் லைட்டாக ஸ்கல்ப் பண்ணியிருப்பேன். அந்த ஆம்பியன்ட் அக்ரூஷன் போடும்போதே வந்து அந்த பாப்னஸ் வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் தான், அதுவே ஃபார்ம் டெத் நல்லா தூக்கி கொடுக்கும். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, ஆஃப்டர் ஆக்சுவலாக பிஃபோரில் வந்து ட்ரெஸ் ரெண்டரே பண்ணல. ஆமா, யாருமே ரெண்டர் பண்ணல, இன்னும் பேஸ்ல தான் வச்சிருக்கேன். எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே இல்லை, பாடி மட்டும் பண்ணிட்டு போட்டிருக்காரு. அந்த ஃப்ளோ, பாடியோட ஃப்ளோ அண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த வேல்யூஸுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளோவா கீழே இருந்து அப்படியே இவ்வளோ டெஃபினேஷன்ஸ் தரணுங்கிற அவசியமும் இல்லை. எஸ், மெயின்லி தந்தா எல்லா இடத்துக்குமே ஃபோக்கஸ் போவோம், அது நமக்கு தேவையில்லை. எங்க வேணுமோ, ஆமா, எங்க வேணுமோ அங்கதான் போகணும், எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது. எல்லா டீட்டெயிலையும் போட முயற்சி பண்றது அனாவசியம். ஆமா, தேவையான இடத்துல டீட்டெயில் போடுறது அத்தியாவசியம். அவ்வளவுதான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஸோ இந்த கருத்தோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த இந்த மாதிரி உங்களுக்கும் பெயிண்ட் அவுட் பண்ணணும், இல்லை உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸையும் இந்த மாதிரி நாங்கள் பெயிண்ட் அவுட் பண்ணி அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் எங்களோட டிப்ஸை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் எங்களோட சேனலில் வந்து உங்களோட ஒர்க்ஸை போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெயிண்ட் ஓவரில் பார்க்கலாம். Until then, until next bye.